சென்சர்னால ஒரு படம் வந்து தடைப்பட முடியுமா? இவ்வளோ தூரம் வந்து ஒரு படம் டிலே ஆக முடியுமா? கடந்த 3 வருடங்களாக சென்சர் வந்து வித்தின் 18 டேஸ்ல கொடுத்துருக்காங்க. சென்னை கோர்ட்ல இப்படி நடக்குமா? ஹைகோர்ட்ல இப்படி நடக்குமா? ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் இப்படி நடக்குமா? சுப்ரீம்ல திருப்பி ஹைகோர்ட் இப்படி நடக்குமா? இப்போ தற்காலம் வரும்போது ப்ரையாரிட்டியில் தான் அந்த படம் பார்க்கணும். இப்போ ப்ரையாரிட்டியில் அந்த படத்தை வந்து 22ஆம் தேதி பார்க்குறாங்க. அப்புறம் ரெண்டாவது ஒரு என்ஓசி வந்து கவர்மெண்ட் கிட்ட வாங்க வேண்டியிருக்கு. அதை நீங்க இன்னும் சப்மிட் பண்ணல. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ். ஜனநாயகன் படத்தை பற்றின அப்டேட் உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. என்னதான் சார் நான் ப்ரொடியூசரே இல்லைப்பா, அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லைப்பா. நம்மளும் வந்து மார்க்கெட்டில் நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம். அதில் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இண்டஸ்ட்ரிக்காக பேசுகிறோம். நம்ம வந்து ஒரு படத்துக்காக மட்டும் பேசல. இண்டஸ்ட்ரி வந்து பெரிய ஒரு அன்சர்டனிட்டியில் போயிட்டுருக்கு. இப்போது 2026 ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பேசும்போது நான் என்ன சொன்னேன், நம்ம நியூ இயர் பற்றி பேசும்போது டிசம்பரில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜனநாயகன் வரும்போது பெரிய லெவலில் ஜனவரி மாதம் டேக் ஆஃப் ஆகப்போகுது, பெரிய கலெக்ஷன் வரப்போகுது, இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கேலப்பிங்கான ஒரு பிகினிங்கில் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையோடு போனோம்ல. நான் அங்கே போன பிறகு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இது இப்படிலாம் நடந்துருச்சு? ஒரு சென்சர்னால ஒரு படம் வந்து தடைப்பட முடியுமா? இவ்வளோ தூரம் வந்து ஒரு படம் டிலே ஆக முடியுமா? அதை விட மிக முக்கியமாக ஒரு ஹாலிடே சீசன், ஒரு 10 நாட்கள் லீவ் இருக்கிறத வந்து மொத்தமாக வசூலை பாதிக்க முடியுமா? இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு சென்சர் ப்ராசஸ் ரிலீஸ் ஆன, அதாவது படம் சென்சர் ஆன பிறகு பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போ விஸ்வரூபம் படத்துக்கு இருந்தாலும் சரி, தலைவா படத்துக்கு இருந்தாலும் சரி, அது பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்துக்கு கூட ரிலீஸ் ஆன பிறகு ஒரு பெரிய போராட்டமெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வந்து சென்சர் ஆன பிறகு நம்ம பார்த்துருக்கோம். விஸ்வரூபம் படம் சென்சர் ஆன பிறகு ரிலீஸ் ஆக முடியல. இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகல, சென்சரான படங்கள் தான். அப்போது சென்சர் என்பது என்றைக்குமே ஒரு தடங்களாகவே இருந்தது கிடையாது. ஒரு திரைப்படத்துக்கு அது ஒரு ப்ராசஸ். இப்போ நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்டே இருப்போம்ல, கடைசி காப்பி பார்ப்போம், மாஸ்டர் பார்ப்போம், சப்டைட்டில் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம். அதில் ஒரு ப்ராசஸ் தான் சென்சர். அதுவும் அவங்க வந்து அவங்க கமெண்ட். இப்போ நான் உட்காந்து பண்ணிட்டு இருப்போம்ல, இப்போ ஒரு படம் வந்ததுன்னா இப்போ நான் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு எடிட் பண்ணிட்டு இருப்பேன். எடிட்னா நான் டைரக்டருக்கு சொல்லுவேன், சார் இந்த சீன் வேணாம் சார், அது வேணாம் சார், லேக் ஆகுது படம். எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லா ப்ரொடியூசரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்க்குறோம். இது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒன்று இருக்கும், பட் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இப்போ இதெல்லாம் தான் ஒரு ப்ராசஸ் சென்சர். நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் அப்படி போனால் அப்படி அப்ளை பண்ணால் ஒரு வாரத்தில் சென்சர் கையில் கிடச்சிருப்பது. எந்த அளவுன்னா நீங்கள் பார்க்கணும், அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. கடந்த 3 வருடங்களாக சென்சர் வந்து வித்தின் 18 டேஸில் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டேஸ் தே டுக் ஃபார் சென்சர் ப்ராசஸ் இஸ் 18 டேஸ். 18 நாட்களுக்குள்ளே சென்சர் வந்துடும். அப்போ நாங்கள் எப்படி பிளான் பண்ணுவோம்னா, எப்போவுமே ரிலீஸ்க்கு ஒரு 2-3 வாரம் முன்னாடி சென்சருக்கு அமிச்சா போகிறோம். அப்போது தட் இஸ் நெவர் சீன் அஸ் அப்டக்கிள் ஆர் அ இம்பெடிமெண்ட். அதாவது உங்களை வந்து இந்த படத்தை மொத்தமாக தடுக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்க மாட்டோம். அது ஒரு ப்ராசஸ். அது நடுவில் கட் சொல்லுவாங்க, மியூட் சொல்லுவாங்க, அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயமா மாறி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் பல விஷயங்கள் நடந்து கோர்ட்டு அது சென்னை கோர்ட் எல்லாருமே இன்றைக்கி லீகல் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேங்க்ஸ் டு ஜனநாயகன். லீகல் ப்ராசஸை மொத்தமாக புரிய வச்ச ஒரு படம்னா அது ஜனநாயகன். சென்னை கோர்ட்டில் இப்படி நடக்குமா? ஹைகோர்ட்டில் இப்படி நடக்குமா? ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் இப்படி நடக்குமா? சுப்ரீமில் திருப்பி ஹைகோர்ட் இப்படி நடக்குமா? ஹைகோர்ட்டில் இவ்வளோ ஆர்குமெண்ட் முடிஞ்ச பிறகு திருப்பி இப்படி அனுப்புவாங்களா? திருப்பி அதே ஜட்ஜுக்கிட்ட போவாங்களா? அப்படியெல்லாம் வந்து இப்போ முதல் முறையாக நம்ம கற்றுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஜனநாயகன். யார் பக்கம் பிழை அப்படிங்கிறது சரியா தெரியல. திருப்பி இவங்க அப்பீல் பண்ணியிருக்கணும், உடனே பண்ணியிருக்கணும், லேட் பண்ணிட்டாங்கன்றாங்க. இல்லை இது வந்து வேற மாதிரியான பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது வந்து அத்தன்டிக்காக நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்ல முடியும். நம்மளுக்கு வந்து வெளியில் வந்திருக்கிற தகவல் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ பேச முடியும். வெளியில் பப்ளிக்காக வந்த தகவலில் தான் நம்ம பேச முடியும். தவிர அத்தன்டிக்காக அந்த ப்ரொடியூசர் வந்து வீடியோவில் ஒன்று சொன்னார். நாங்கள் 19ஆம் தேதி அப்ளை பண்ணுறோம், 22ஆம் தேதியே என்ன தட்கால் அப்ளை பண்ணுறாங்க. தட்கால்னால் நீங்கள் வந்து ட்ரிபிள் த பேமெண்ட் கொடுக்கணும். நார்மலாக 15,000 rupees அப்படின்னா 45,000 நீங்கள் கட்டணும். அப்போ தான் தட்கால் உங்களுக்கு வந்து படம் பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து லெங்க்த்தை பொறுத்து இருக்குது. அதாவது அந்த ஃபீ வந்து லெங்க்த்தை பொறுத்து இருக்குது. இந்த படத்தினுடைய லெங்க்த்துக்கு 25,000 இருக்கும். அப்போது 75,000 rupees கட்டுறாங்க. அப்போ தட்கால் வரும்போது ப்ரையாரிட்டியில் தான் அந்த படம் பார்க்கணும். இப்போ ப்ரையாரிட்டியில் அந்த படத்தை வந்து 22ஆம் தேதி பார்க்குறாங்க. யூஷுவல் டைம் 1 வீக் எடுக்கும். இப்போ 19 அப்ளை பண்ணால் 25, 26 தான் பார்ப்பாங்க. ஏன்னா கியூ இருக்கும்ல. இதை கியூவை பிரேக் பண்ணி இந்த படம் வந்து 22ஆம் தேதி பார்க்கப்படுது. பிகாஸ் தட்கால் அப்ளை பண்ணாங்க. இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கிறதா நான் பேசிகிட்டு இருக்கேன்.
இப்போ 22ஆம் தேதி பார்த்து அப்பயே அவங்க வந்து கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள கலந்துரையாடல் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒருமித்த கருத்தோடு தான் அவங்க கூப்பிட்டு ப்ரொடியூசரையும் டைரக்டர் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இது உள்ள ப்ராசஸ் நடக்குன்னா அவங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை ரொம்ப நேரம் போகும். இப்போ சில படங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் 2 மணி நேரம்லாம் போயிருக்கு. அதாவது நம்ம வெளில உட்காந்துருப்போம். இப்போ படம் வந்து 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கும். கரெக்டாக 10 ஆரம்பிச்சிருவாங்க. 10 o'clockனா 10 o'clock 10:05 ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம 2.5 மணி நேரம் படம் வச்சுங்களேன். 12:30 படம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம 12 நம்மளுக்கு கால் வந்துடும் எங்கள் ப்ரிவியூ தேட்டர்லேருந்து, சார் படம் இன்னும் 15-20 நிமிஷத்தில் முடிய போகுதுன்னா ப்ரொடியூசரும் டைரக்டரும் பரிந்துரை வச்சுட்டு எங்கே இருந்தாலும் நம்ம வந்து உட்காந்துருப்போம், வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். சம் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன் என்னோட இதில் 5 மினிட்ஸில் கூப்பிடுவாங்க. ஏன்னா பெரிய கட்ஸ் எதுவும் இல்லைன்னா 5 மினிட்ஸில் கூப்பிட்டு, சார் சின்ன 2 மினிட் சார் இது சார் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் இல்லை லீவ் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டு கிளம்பி வந்துட்டே இருப்போம். சில படங்கள் எனக்கே நடந்திருக்கு 2 மணி நேரம் லஞ்ச் எல்லாம் தாண்டி இருக்குது. நானே வெளில உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குன்னா அது 12:30 முடிஞ்சது, இன்னும் லஞ்சுக்கு போகிறாங்க அவங்க. அந்த படம்லாம் போகும்போது எனக்கு ஷாக்கு. ஏன்னா இது 2 மணி நேரம் என்ன டிஸ்கஷன் அப்படின்னு நான் உட்காந்துருக்கேன். அது நான் ப்ரொடியூஸ் பண்ண படம் இல்லை, நான் அசோசியேட்டான ஒரு படம், அதனால் அது படம் பேர் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை வந்து எனக்கு ஒரு டென்ஷன். எனக்கு என்னடா இது 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. டேரக்டர் என்ன கேட்குறேன், ஏன் சார் 2 மணி நேரம் எடுக்கிறாங்கன்னு. அது பிறகு நாங்கள் போகும்போது பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அப்போது அவங்க டெலிபரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதுக்காக இந்த ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, தே ஹாவ் லாட் ஆஃப் டெலிபரேஷன்ஸ். அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கூப்பிட்டு வந்து உங்களை வந்து கட் லிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து நோட் பண்ணியிருப்பாங்க பாயிண்ட் பை பாயிண்ட், ரீல் நம்பர் 1, ரீல் நம்பர் 2. ஏன்னா நம்ம படம் காமிக்கும் போது ரீல்களே தான் காமிப்போம். ஞாபகம் வச்சுங்க, சென்சரில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபுல் படமாக அப்படி வராது. அவங்களுக்கு ரீல்ஸாக வரும். அவங்களுக்கு நல்லா தெரியும் ரீல் 1ல் எத்தனாவது நிமிஷத்தில் என்ன கரெக்ஷனு, ரீல் 2ல் எத்தனாவது கரெக்ஷனு. 7 ரீல் இருக்கும், இல்லை 8 ரீல் இருக்கும், இல்லை 6 ரீல் இருக்கலாம். சின்ன படம்னா 6 ரீல் இருக்கும். ஒரு ரீல் வந்து 20 நிமிஷம், 6 ரீல்னா 120 மினிட்ஸ். ஓகேங்களா? 7 ரீல்னா 140 மினிட்ஸ். இப்படி தான் வரும். இப்போ இந்த படம் வந்து 3 ஹவர்ஸ்ன்னு வரும்போது 8 ரீல் போயிருக்கும். இப்போ 8 ரீலில் வந்து அவங்க ரீல் பை ரீல் கரெக்ஷன் கொள்ளுவாங்க. இந்த நிமிஷத்தில் இந்த கரெக்ஷன்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் நோட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ டேரக்டர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டே வருவார். சார் இது கொஞ்சம் இருப்பார். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வயலன்ஸ் இப்படி குறைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை இவர் ஒத்துக்கிறார். எதுக்காக இந்த ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்தது. ரீல் பை ரீல், மினிட் பை மினிட், எங்கெல்லாம் கரெக்ஷன், எங்கெல்லாம் மியூட், இதெல்லாம் கொடுக்குறாங்க. டேரக்டரோட ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அப்போ டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ விஷயங்கள் அவங்க பேசியிருப்பாங்க. அப்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ முடித்தோடனே 25 கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் லிஸ்ட்டு வருது. அதை வந்து சேர்த்துட்டு 22ஆம் தேதி இப்போ வந்து 19ஆம் தேதி படம் பார்க்குறாங்க. அன்றைக்கே வந்து கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் சொல்லிட்டாங்க. இவர் டேரக்டர் நோட் பண்ணிட்டு வரணும். ஞாபகம் வச்சுங்க, சென்சர் ப்ராசஸ் உட்காரும்போது நம்ம தான் நோட் பண்ணணும். பேனா பேப்பர் கொடுத்துருவாங்க, நம்மகிட்ட பேட் ஒன்று கொடுப்பாங்க, பென் கொடுப்பாங்க, நம்ம நோட் பண்ணிட்டே வருவோம். ஏன்னா நம்ம ஒர்க் ஆரம்பிக்கலாம்ல. அவங்க உடனே வந்து அப்லோட் ஆகாது சிஸ்டத்தில். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நோட் பண்ணிங்க சார் அப்படின்னு. நம்ம நோட் பண்ணிட்டே வருவோம். இல்லைனா அது டைம் எடுக்கும் வரத்துக்கு. அதாவது கட்லிஸ்ட் அப்லோட் ஆகி வரத்துக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஏன்னா அது வந்து பாம்பே போயிட்டு சேர்மன் அப்ரூவல் ஆன பிறகு தான் இங்கே வரும். ஓகே, சர்டிஃபிகேஷனு. அது வரையும் நீங்கள் சும்மா உட்கார வேணாம்ல. இப்போ ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நான் எப்போவுமே பேடை உடனே எடுத்துடுவேன். நான் உடனே சரி ஆரம்பிப்பாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக உட்காந்து நோட் பண்ணிட்டே வருவோம். ரீல் 1, ரீல் 2, ரீல் 3 அப்படின்னு நோட் பண்ணிட்டே வருவோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வெளில போனோடனே உடனே நான் வந்து வாட்ஸ்அப்பில் எடிட்டர் காமிச்சிடுவேன். எடிட்டர் காமிச்சு, சார் இதெல்லாம் டேரக்டர் நீங்களும் உட்காந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்கீங்க. அவங்க உடனே அவங்க ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த கட்லிஸ்ட் வரும்போது அவங்ககிட்ட ரெடியாக இருக்கும். எது அந்த கட்ஸும் மியூட்ஸும் ரெடியாக இருக்கும். அன்றைக்கே போய் சப்மிட் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் அன்றைக்கி யூனிக் கிடச்சிடும். ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நம்ம. இப்போ இதே தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, 19ஆம் தேதி கட் அண்ட் மியூட் லிஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. 22ஆம் தேதி அப்லோட் ஆகுது. இதில் சிஸ்டத்தில் அப்லோட் ஆகுது, மெயில் வருது. அதாவது அந்த ஒரு பிரமான் இருக்குது. பிரமானில் அப்லோட் ஆகி 22ஆம் தேதி இந்த லிஸ்ட்டு வருது. அதில் யூஏ என்று ரெக்கமெண்ட் செய்யப்படுகிறது. அதில் இத்தனை கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் இருக்குது, 25. இதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஓகேண்ணா இவங்க ஓகேன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு, ஏன்னா அப்போ பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியுது இப்போ அதில் என்ன இருக்குன்னா சின்ன மாறுதல் இருந்திருக்கலாம், மிஸ் ஆகிருக்கலாம் இவங்க. இப்போ அதெல்லாம் டைம் எடுத்துகிட்டு அவங்க ரெடியாக இல்லை. அப்போ மொத்தமாக ரெடியாக இல்லை. 24ஆம் தேதியே கட் லிஸ்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. 24ஆம் தேதி சென்சருக்கு சப்மிட் பண்ணுறாங்க. இப்போது நார்மல் ப்ராசஸில் என்ன நடந்திருக்கும், 24ஆம் தேதி சப்மிட் பண்ணோன்னா 25ஆம் தேதி கையில் சர்டிஃபிகேட் வரும். 26 வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஓகே, 25 வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே விட்டுருங்க. நம்ம டிசம்பர் 25. 26ஆம் தேதி ஒர்க்கிங் டே தானே. இப்போ 26ஆம் தேதி கையில் சர்டிஃபிகேட் வந்துருக்கணும். இதுதான் நார்மல் ப்ராசஸ். ஏன்னா கட்ஸ் அண்ட் மியூட்ஸை ஒரு கமிட்டி மெம்பர் அப்பாயின்ட் பண்ணி பார்க்க வைப்பாங்க. அந்த டியூரேஷன் தான் பார்ப்பாங்க, அவ்வளோதான் பார்ப்பாங்க. அவங்க படத்தை பார்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, 25 கட்ஸ் இருக்குல்ல, ஒன்று டிக் பண்ணிட்டே வருவாங்க. இந்த டிவிடியில் காட்டணும். அந்த டிவிடியில் செக் பண்ணிட்டே வருவாங்க, இல்லை பென்ட்ரைவில். அந்த பென்ட்ரைவில் வச்சுட்டு அவங்க செக் பண்ணிட்டே வருவாங்க. செக் பண்ண உடனே கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அப்படியே அது கியூபுக்கும் யார் டிஜிட்டல் இது பண்ணாங்களோ, மாஸ்டரிங் பண்ணாலும் அவங்களுக்கு போயிடும். இந்த கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் எல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அப்போ இனிமேல் நீங்கள் மாற்றக்கூடாது, இதுதான் ஃபைனல் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சென்சர் ப்ராசஸ். இப்போ இந்த கட்ஸ் அண்ட் மியூட்ஸை அவங்க பார்த்துட்டு
ஓகே, அது பிறகு இவங்க காலே பண்ணல. அவங்க கட்ஸ் அண்ட் மியூட்ஸ்ல உடன்பாடு இல்லைன்னா கூப்பிடணும். ஓகே, அந்த 25 கட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லணும். சொல்லிட்டு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு பிறகு இவங்க மீட் பண்ணல. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவங்க 24 சப்மிட் பண்ணாங்கல்ல, அது பிறகு பிளாங்க், சைலன்ஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட். நம்ம வந்து ஒரு படத்தில் வரல, தனுஷ் சொல்லார், இங்கே யாராவது இருக்கீங்களான்ற மாதிரி, ஐயோ இங்கே யாராவது இருக்கீங்களா, நான் சைலண்டாக இருக்கேன் இந்த உலகமே அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க ரெண்டாவது என்னாச்சுன்னா இவங்களோட ப்ரையாரிட்டி அப்போ மாறிடுச்சு. இவங்க 27ஆம் தேதி ஈவெண்ட்டு மலேசியாவில், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இப்போ 25 எல்லாரும் கிளம்புறாங்க, எல்லாரும் யூனிட் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 24ஆம் தேதிலாம் கொடுத்தாச்சுல்ல, நான் கட்ஸ் அண்ட் மியூட்ஸு என்ன லிஸ்ட்டு கொடுத்தாங்களோ அதுபடி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இவங்க பாட்டு கிளம்பி 27ஆம் தேதி ப்ரோக்ராமில் போகிறாங்க. ஒரு மேனேஜர் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாரு. சார் சர்டிஃபிகேட் கொடுங்க, நாங்கள் கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் வந்து டைரக்டரும் கொடுத்துட்டாரு, டைரக்டர் இப்போ மலேசியா கிளம்பிட்டாரு, நீங்கள் எனக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்றாங்க. நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம், செக் பண்ணிகிட்ருக்கோம், வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ 24லேருந்து 25 கவர்மெண்ட் ஹாலிடே, ஓகே, கிறிஸ்மஸ்ஸு. 26ஆம் தேதி வந்து ரெஸ்பான்ஸ் வரல. அது பிறகு சாட்டர்டே சண்டே வந்துடுது. இவங்க ஃபங்க்ஷன் அங்கே பண்ணுறாங்க. அது பிறகு தான் இவங்க உள்ளே வராங்க. யார்? டீம் ப்ரொடக்ஷன். அதாவது 29ஆம் தேதி கிட்ட உள்ளே வராங்க. என்னடா இது சர்டிஃபிகேட் கையில் வரல அப்படின்னு. இப்போ 29ஆம் தேதி ஒரு பரபரப்பு, அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு வந்துடும். என்னடா அது நம்ம கட்லிஸ்ட் கொடுத்து 24ஆம் தேதி கொடுத்துட்டோம், எதுக்கு இன்னும் கையில் சர்டிஃபிகேட் வரலன்னு போது அப்போ தான் இவங்களுடைய ஒரு 5 நாள் அங்கே போயிடுச்சு. இப்போ அந்த 5 நாள் வந்து அவங்க சைலண்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப். நான் சொன்ன மாதிரி ஏன் அது இருந்தது? ஒரு கிரே ஏரியா. ஒரு கிரே ஏரியா இல்லை. எதுக்கு? நார்மலாக நீங்கள் சொல்லிடணும்ல, 25 கவர்மெண்ட் ஹாலிடே, 26ஆம் தேதி சொல்லிடணுமா இல்லையா? என்ன சொல்லிடணும்? சார் உங்கள் கட்ஸ் அண்ட் மிட்ஸில் எங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கட்ஸ் அண்ட் மிட்ஸ் இருக்குது அப்படி சொல்லியிருந்தா இட்ஸ் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ். கரெக்டுங்களா? வெரி டிரான்ஸ்பரண்ட்னு அர்த்தம். டெஃபினெட்லி. சார் எங்களுக்கு இதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் வந்து இந்த கட்ஸ் அண்ட் மிட்ஸை நீங்கள் கொடுங்க. அப்புறம் ரெண்டாவது ஒரு என்ஓசி வந்து கவர்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கு, அதை நீங்கள் இன்னும் சப்மிட் பண்ணலை, ஏன்னா ஆர்மி எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு 26ஆம் தேதி சொல்லியிருந்தா சரி, நீங்கள் மிஸ் பண்ணது தப்பே கிடையாது, முன்னாடி மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போது 19ஆம் தேதி அப்ளை பண்ணி 22ஆம் தேதி பார்க்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் 26ஆம் தேதி சொல்லியிருக்கலாமா இல்லையா? 27 சொல்லியிருக்கலாம்ல. இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அது பிறகு வந்து எவ்ரிடே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு டீம் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க ஆஃபீஸில் எவ்ரிடே. டீம்னா ஒரு மேனேஜர் போய் உட்காருவார், அவங்க கண்டிப்பாக அங்கே போயிருப்பாங்க. அவங்க சொன்னது அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? சென்சரில் ப்ராசஸில் இருக்க சொல்கிறோம். அவங்க வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ப்ராசஸில் இருக்க சொல்கிறோம். அந்த ப்ராசஸ் என்னன்னா, அங்கே வந்து ஒரு மெயில் வருது, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு மெயில் அனுப்புகிறார், ஒரு மெம்பர் அனுப்புகிறாங்க. அந்த மெம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 2 விஷயம். இதில் ஓம்ன்ற வார்த்தையை வந்து வில்லன் யூஸ் பண்ண விதம் வந்து அகெயின்ஸ்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஆர்மியை யூஸ் பண்ணதுக்கு என்ஓசி வாங்கலை. இவங்க என்ஓசியே இல்லாமல் ஆர்மியை வந்து இப்படி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்மி குரூப்பை காமிச்சிருக்காங்க, அது ஆர்மி ஆஃபீஸராக. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் இந்த படத்துக்கு சென்சர் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? டைரெக்டாக சேர்மனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மெயில் வந்து நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் வந்தது. அதில் என்ன சொல்கிறாங்க? நான் எக்ஸாமினிங் கமிட்டி பண்ணும்போதே நான் அப்ஜெக்ட் பண்ணேன், ஆனால் அது வந்து என்னுடைய அப்ஜெக்ஷன் அவங்க எடுத்துக்கல, அதனால் கைண்ட்லி சேர்மன் ப்ளீஸ் இன்டர்வியூ இன் திஸ் மேட்டர் அப்படின்னு போட்டாங்க. இப்போ சேர்மனை பொறுத்தவரை என்ன ஆகுதுன்னா, ஆனால் எனக்கு இதில் எந்த தப்பும் இல்லை, அந்த மெம்பருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவங்க சொல்கிறது உரிமை இருக்குது. அதை உடனே ப்ரொடியூசருக்கு சரிப்படுத்துங்க. என்னைக்கு மெயில் அவங்க கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் அமைச்சிருப்பாங்களே. 22ஆம் தேதி படம் பார்த்தாங்கன்னா எப்போக்குள்ளே மெயில் அமைச்சிருப்பாங்க? 24 இல்லை 25 அப்போ தானே அனுப்புவாங்க. 10 நாள் கழிச்சு அனுப்புவாங்களா? கண்டிப்பாக இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வருதுன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? உடனே ப்ரொடியூசருக்கு கால் பண்ணிவிட்டு 24ஆம் தேதி கட்லிஸ்ட் கொடுக்கும்போது, சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இது மாதிரி வந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்திருக்கு, எனக்கு உடனே வந்து என்ஓசி வேணும் ஆர்மிக்கிட்டேருந்து. ரெண்டாவது ஓம்ன்றதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணதை பற்றி அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, திருப்பி நீங்கள் ரீகட்ஸ் பண்ணுறீங்களா அப்படிலாம் சொல்லியிருந்தா யாருமே இன்றைக்கி இந்த கிரெடிபிலிட்டி பற்றி கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. கிரெடிபிலிட்டினா இந்த சென்சர் ப்ராசஸ் பற்றி கொஸ்டினே பண்ண முடியாது. அவங்க கேட்காததும் சொல்லாதது தான் பிரச்சனை. இப்போது ஒரு ப்ராசஸாக நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு சென்சர்னா நான் உடனே ப்ரொடியூசர் கால் பண்ணி, சார் ஒரு அப்ஜெக்ஷன் வந்துருக்கு சார், நீங்கள் உடனே ஆஃபீஸ் வாங்க, டைரக்டர் கூப்பிட்டு ப்ரொடியூசர் கூப்பிட்டு சென்சர் எக்ஸாமினிங் கமிட்டிலாம் பண்ணிட்டோம், 16+ கிராண்ட் பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வருது, இதை நீங்கள் ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறேன். ரிசால்வ் பண்ணேன்னா நம்ம ரிவைசிங் கமிட்டி போகலாம் அப்படின்னு உங்கள் ஓப்பனாக கூப்பிட்டு. இப்போ நான் வந்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கூப்பிட்டு பிரச்சனை இல்லை, 10 நாள் சைலண்டாக இருந்துட்டு 10ஆவது நாள் கழிச்சு நான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சேன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு ஒரு கோவம் வரும்ல. கோவம் வருதுல, இவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா 10 நாள் ஏன் பண்ணியிருந்தேன், 10 நாள் நான் என்ன பண்ணேன், எதுக்கு என்ன வந்து பனிஷ் பண்ணுறேன்? 25ஆம் தேதி நீ அனுப்பிச்சிருந்தேன்னா பிரச்சனை கிடையாது, கட்லிஸ்ட் 24 கொடுத்தாலும் 25 அனுப்பிச்சுன்னா பிரச்சனை. 5ஆம் தேதி நைட் அனுப்புகிறாங்க மெயில், அங்கே தான் ஒரு பிரச்சனை. 10 நாட்கள் ஓகே, நடுவில் கவர்மெண்ட் ஹாலிடே 2 நாள் வந்துடுச்சு. 31ஆம் தேதி 1ஆம் தேதி ஹாலிடே, 25ஆம் தேதி ஹாலிடே. சரி நான் ஒத்துக்கிறேன். 24ஆம் தேதி உங்களால் அனுப்ப முடியல, 25 அனுப்ப முடியல, 26 அனுப்பலாம், 27 28 அனுப்பலாம். ஓகே, நடுவில் ஒரு சண்டே வந்தது, ஓகே ஃபைன் நான் விட்டுறேன், சாட்டர்டே சண்டே விட்டுறேன். அது பிறகு ஒரு
ஒன்றாம் தேதி வந்துருச்சு விட்டுற, 2ஆம் தேதி அமைச்சிருக்கலாம்ல. டெஃபினட்டாக. அப்போ எனக்கு ஒரு டைம் வந்திருக்கும்ல, கையில் ஒரு டைம் வந்திருக்குமா இல்லையா? நான் வந்து உடனே 2ஆம் தேதி சொல்லிட்டு சார் ரிவைசிங் கமிட்டி போயிடலாம் சார், பிரச்சனை வராது இல்லைன்னா அப்படின்னு சொல்லியிருந்தா ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருப்பாரு, சரி உடனே ரிவைசிங் கமிட்டி போங்க, 4-5 நாளுக்குள்ளே பார்த்துருங்க, படத்துக்கு சென்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனால் 6ஆம் தேதி கொடுக்குறது தான் பிரச்சனை. அப்போ இந்த 10 நாட்கள் ஆல்மோஸ்ட் 9 ஒர்க்கிங் டேஸ் இது வந்து லாஸ் ஆனது தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிப்போச்சு. அதனால தான் தயாரிப்பாளர் கோர்ட்டுக்கு போகிறார். என்னன்னா எனக்கு வந்து இவ்வளோ நாட்கள் கடந்து நீங்கள் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்புறீங்க, மெயில் அனுப்புறீங்க, விச் இஸ் நாட் ஃபேர் டு த ஃபிலிம். ஏன்னா 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் டேட் ரிலீஸ் டேட் வச்சுக்கிட்டு எங்கிட்ட வரக்கூடாது, அதுதான் ரூல். ரிலீஸ் டேட் வச்சுக்கிட்டு நீங்கள் சென்சர் கிட்ட போக முடியாது. சென்சரில் வந்து நீங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு நீங்கள் நான் ரிலீஸ் டேட் போட்டுட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையும் சென்சர் ஆன பிறகு தான் ரிலீஸ் டேட் போடணும், அதுதான் வந்து நார்மலாக. பட் ஆனால் நீங்கள் மீறலாம், தப்பே கிடையாது. இப்போ துரந்தர் படம் வந்து எப்போ வருதுன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி வரையும் சென்சர் ஆகலை, கரெக்டுங்களா? டேட்லாம் போட்டாங்க. டாக்ஸிக் இந்த டேட்டில் வருது போட்டாங்களா இல்லையா? எங்கள் சென்சர் ஆகிடுச்சா படம்? அதை விடுங்க, வாரணாசி படம் 7ஆம் தேதி ஏப்ரல் வருதுன்னு ஓடிங்கே வச்சுட்டாங்க, பார்த்தீங்களா? யார் கேட்டாங்க கேள்வி? யாராவது கேட்க முடியுமா? போட்டிருக்காங்க 7/4/2017 போட்டிருக்கு. எங்கே வாரணாசிலே போர்டிங் வச்சுருக்காங்க. அப்போது இந்த ரிலீஸ் டேட் போடுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வச்சு நீங்கள் சென்சரில் போய் கேட்க முடியாது. சார் நான் ரிலீஸ் டேட் போட்டேன், 10 நாள் முன்னாடி தான் படத்தை கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் எப்படியாவது எனக்கு சென்சர் பண்ணி கொடுங்க, அதை வச்சு எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் உங்களை ரிலீஸ் டேட் போட சொன்னேன், என்னுடைய வேலை வந்து ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி படத்தை சென்சர் பண்ணி கொடுக்கறது இல்லை, என்னுடைய வேலை சென்சர் பண்ணி கொடுக்குறது தான். சென்சர் ஆன பிறகு நீ ரிலீஸ் டேட் போகலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னா அவங்க வந்து கூலாக சொல்லிடுவாங்க. இது நடந்திருக்கு பல முறை. நான் அது ஒரு தடவை தான் பண்ணேன் அந்த மாதிரி. அது பிறகு நான் வந்து சென்சர் ரிலீஸ் டேட்டே சொல்ல மாட்டேன் சென்சர்கிட்ட போயிட்டு. ஏன்னா நல்லா தெரியும் அடி விடும்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்சரில் போய் நீங்கள் டேட் சொன்னேன்னா, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் யூடியூப்லலாம் பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி போய் இதெல்லாம் பேசலாம், எப்படி ரிலீஸ் டேட் வச்சு எங்களை கேட்கலாம் சென்சர்னு அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு நாலேஜ் இருக்குல்ல, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ராசஸ் தெரியும், நீங்கள் எவ்வளோ இப்படி எதுவுமே தெரியாத ப்ரொடியூசர் மாதிரி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்வாங்க. அவங்களோட ஒரே ப்ராசஸ்னால் சென்சர் மட்டும் தான் என் கண்ட்ரோல் இருக்குது, ரிலீஸ் டேட் கிடையாது. நாங்கள் சென்சர் பண்ணி சர்டிஃபிகேட் கையில் கொடுத்த பிறகு நீங்கள் ரிலீஸ் டேட் வச்சு போங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து அங்கே கோர்ட்டில் சொல்கிறாங்க. நீங்கள் 9ஆம் தேதி போட்டேன்றதுக்காக என்னை வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ண முடியாது. எனக்கு ரூல்ஸ் படி ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு, அதுக்காக ரிவைசிங் கமிட்டி கேட்டிருக்கேன், அந்த ரிவைசிங் கமிட்டி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா படம் சென்சர் ஆகும். அப்போ அவங்க முடியாது சொல்லும்போது இவங்க முடியாது, நான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரொசீடிங் நடந்ததுன்னு. இப்போது பேக் டு ஸ்கொயர் ஒன், திருப்பி அதே ஜட்ஜுக்கிட்ட போகணுன்னு வரும்போது இவங்க டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ என்னென்னா அதே ஜட்ஜுக்கிட்ட இன்னொரு ஆர்குமெண்ட் நடந்து அது எப்போ முடிஞ்சு, அது பிறகு அதை வந்து ஏற்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன், அது வந்து அவங்க ஒத்துக்கல வச்சுங்க, யார் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். இன்னும் திருப்பி அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட் போகும். அப்புறம் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ், அதாவது இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வருதா எலெக்ஷனுக்கு பின்னாடி வருதான்றது அடுத்த வாரம் தெரிஞ்சு கோர்ட்டு ப்ரொசீடிங் ஆன பிறகு நீங்கள் கோர்ட்டு மூலமாக வாங்க அப்படின்ட்டாங்கன்னா மாட்டிக்கும். ரெடியாக பேக்டாக இருக்கிற கருப்பு டேட் வந்து தெரியவே மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக கருப்பு வருது. ஏன்னா பராசக்தி அந்த படத்தோடைய ரிவ்யூவும் ஒரு மிக்ஸ்டாக இருந்துச்சு, ரிசல்ட்டும் மிக்ஸ்டாக இருக்குது. அவ்வளோ மியூட்ஸு, அவ்வளோ விஷயங்கள் எரேஸ் பண்ணிட்டாங்க. பராசக்திக்கு வர வேண்டிய நியாயமான வசூல் கூட கிடைக்காது போனது காரணம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.